ஹாய், நான் தான் ஹரிதா. இதான் என்னோட யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றினா ஃபர்ஸ்ட் பர்த்டே விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நானும் என் தங்கச்சி எங்கள் அம்மா காலையில் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னு தானே கேட்குறீங்க, எங்கள் அண்ணா பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ காலையிலே கிளம்புனான்னு கிளம்பிட்டோம். போகும்போது ஏதாச்சும் சாப்பிட்டு போகலான்ட்டு இந்த பெல்ஜியம் வேஃபல் தான் போயிருந்தோம். போயிட்டு ஆளுக்கு ஒரு வேஃபல்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். நான் ஒரு லோட்டஸ் பிஸ்காஃப், என் தங்கச்சி ட்ரிபிள் சாக்லேட், எங்கள் அம்மா ரெட் வெல்வெட் ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டரும் வந்துடுச்சு. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பில் பே பண்ணும்போது எங்கள் அம்மா அந்த பில்லை பார்த்துட்டு, இந்த காசுக்கு நம்ம வெளியே போய் அழகாக லஞ்ச் சாப்பிட்ருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்றைக்கோ ஒரு நாள் தானம்மா வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டோம். இந்த டிராஃபிக்கில் ஒரு 10 செகண்ட் கூட நிற்க முடியல, அவ்வளோ வெயில். எப்படி இந்த வெயிலெல்லாம் கடந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டோம். போனதுக்கப்புறம் அங்கே கொடுத்த காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு எங்கள் அண்ணாவோட காஸ்டியூம், பாப்பாவோட காஸ்டியூம்ஸ்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பாவோட என்ட்ரிக்காக இந்த புதுசாக ஒரு கார் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, அதையும் காமிச்சிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த பேக் ட்ராப்ஸ் ரெடி பண்ணக்கூடியவங்கலாம் வந்துட்டாங்க. ஏன் இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு கேட்டால், இல்லை 6 o'clock முடிக்க கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 5 பேர் வந்திருந்தாங்க. மொத்த வேலையை அவங்களே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டாங்க. ½ an hour தாங்க இருக்கும். அதுக்குள்ளே மொத்த பலூன்ஸு ப்ளோ பண்ணி டை பண்ணிட்டாங்க. மொத்த பலூன்ஸு ப்ளோ பண்ணும் போது அங்கே இருக்க எல்லா குழந்தைங்களும் அதை சுற்றி தான் நின்றுட்டு இருந்தாங்க. எப்படியும் அந்த குழந்தைங்களை 2-3 பலூனு கொடுத்து முடிச்சு அவங்கள அமுச்சு விட்டுட்டு அவங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கடைசி அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸோடு என்னோட மினி விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் பார்க்கலன்னா. அதுக்கப்புறம் இந்த டைனிங் டேபிள் செட்டப்லாம் எங்கே இறக்கணும் அப்படின்னு கேட்டுருந்தாங்க. அதையும் அவங்களுக்கு காமிச்சு முடிச்சுட்டு கீழே வரதுக்குள்ளே ஃபோட்டோகிராஃபர்ஸ் குட்டி ஃபோட்டோ ஷூட்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அண்ணா, பாப்பா, குழந்தையெல்லாம் வச்சுட்டு. அதுக்கப்புறமா நைட்டுக்கு டின்னரும் வந்துடுச்சு. அதையும் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதாங்க ஃபைனல் லுக்கு, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லாருமே ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. 7 o'clock கேக் கட்டிங்கு 6:30க்கு தான் போய் அவசரமாக கேக் வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து அதோட இடத்துல அசம்பிள் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்த இந்த பாப்பு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரே எல்லாத்தையும் வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டாங்க. பாப்பா கியூட்டாக அழகாக என்ட்ரி கொடுத்தாங்க. 3 பேரும் சேர்ந்து சூப்பராக கேக் வெட்டினாங்க. கேக் வெட்டும் போது ப்ளோ பண்ணவே மறந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கவங்க சொன்னதுக்கப்புறம் அது ப்ளோவே பண்ணிவிட்டு கட் பண்ண ஆரம்பித்தாங்க. கட் பண்ணிட்டு கேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம்ல, நான் தான் ஒரு ஹேக் பார்த்துருந்தேன், இந்த டால் கேக்லாம் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் க்யூட்டாக எல்லாருக்கும் கட் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே நாங்கள் ஃபேமிலியாக என்ன ஃபங்க்ஷனாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் அன்பாக்ஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி அதையும் அன்பாக்ஸ் முடிச்சுட்டு தூங்கிட்டோம். மறுநாள் காலையில் 10 o'clock போல் இது எல்லாத்தையும் பிரித்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பக்கத்துலேயே எங்கள் சித்தி வீடு இருக்குது. எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டு எங்கள் கசின்ஸோடு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எப்போ ஒன்றா சேர்ந்தாலுமே நிறைய விளையாடுவோம், ஃபேமிலியாவோ இல்லை கசின்ஸ் மட்டும் சேர்ந்து. அந்த மாதிரி கேரம் விளையாடிட்டு இருந்தோம். ஸ்பீக்கர்லாம் நல்லா சவுண்டாக வச்சுட்டு இவங்களை இரிட்டேட் பண்ணிவிட்டு, இப்போ எழுந்துக்கிறீங்களா, அடி வாங்குறீங்களா, நாங்கள் ஒரு குரல். அதுக்கப்புறம் அதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு பெல் சத்தம் கேட்டதுங்க. இதை கேட்டாலே எங்கள் பாட்டி செம்ம இரிட்டேட் ஆகிடுவாங்க. ஏன்னா எங்களுக்கு 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்கன்னு அவங்கள போய் செம்ம டார்ச்சர் பண்ணுவோம். அதெல்லாம் தான் ஞாபகம் வந்தது இதை பார்க்கும்போது. இதையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மொத்த ஃபேமிலியும் உட்கார வச்சுட்டோம் கார்ட்ஸ் விளையாட. எப்போவுமே எல்லாருமே ஒன்றா இருந்தால் இந்த மாதிரி கார்ட்ஸ், இந்த மாதிரி கேரம் போர்டு, இல்லை இந்த ராஜா ராணி, குலுக்கல் சீட்டு எல்லாமே விளையாடுவோம் இஷ்டத்துக்கு. அந்த மாதிரி ஜாலியாக பேசிட்டு விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது பத்தாதுன்னு சொல்லிட்டு வாங்க எல்லாரும் தாயம் விளையாடலாம் அப்படின்ட்டு ஒரு 10 பேரை உட்கார வச்சாங்க. எப்படி 10 பேர் விளையாட முடியும்ட்டு என் தங்கச்சி எழுந்து எல்லாத்தையும் களைச்சி விட்டுட்டு கிளம்பிட்டா. இந்த மாதிரி உங்கள் பாட்டி வீட்டுக்கோ இல்லை உங்கள் சித்தி வீட்டுக்கோ இல்லை உங்கள் கசின்ஸ்லாம் மீட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி கேம்ஸ் விளையாடுவீங்கன்னு சொல்லுங்கள்.